அன்பு நண்பர்களே வணக்கம். எல்லாம் கடந்து போகும். இன்னைக்கு தேதி 9. நாம் பத்மநாபுரம் தொகுதியில ரப்பருக்காக என்னை பொறுத்த மட்டும் ஒரு விழிப்புணர்வை தெளிவாக ஏற்படுத்தினோம். இன்னைக்கு ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்லி, அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நம்ம 7ஆம் தேதி இந்த நாமினேஷன், அந்த வெரிஃபிகேஷன் நாள் நம்ம அங்கே போகிறோம். எனக்கு 11:58க்கு ஒரு தகவல் தராங்க, நீங்கள் ஐடியில் 88,000 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே கட்ட வேண்டியது இல்லை ஐடியில். அடுத்த கட்டம், சரி தேர்தல் கமிஷன் சொல்லுதேன்னு சொல்லிட்டு உடனடியாக 88,000 கெட்டி ரெசிப்ட் இதெல்லாமே அவங்கள்ட்ட 1:50க்கு கொடுத்தோம். 1:50க்கு கொடுத்த பிறகு பல்வேறு இவர்கள் நாம் மார்த்தாண்டத்துக்கு பஸ் ஏறியது மாதிரி, இந்த தேர்தல் கமிஷன், இந்தியாவில் இருக்கின்ற தேர்தல் கமிஷன் மார்த்தாண்டத்துக்கு பஸ் ஏறியது மாதிரி, சில நேரம் வரும் சில நேரம் வராது. அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், ஏற்கனவே கட்டினவங்க இருக்கக்கூடியவங்க கேட்டதும் அவசரமாக நான் அங்கே 1:32க்கு தான் செல்லேன். இந்த ரெசிப்டோட ஆல்ரெடி கெட்டினதும் என்னுடைய ப்ரொஃபைல தட்டி பார்த்தா தெரியும். ஆனால் அதை அவங்க தட்டி பார்க்காத ரெசிப்டை கொடுத்தாச்சு. எனக்கு அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் பேச்சுக்கு நான் மாறி விவாதம் பண்ணையும் சொல்லிட்டாங்க. 4:32க்கு சப் கலெக்டர் தேர்தல் அதிகாரி தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்க வேலைக்கிழமை வாருங்க, உங்களுக்கு சின்னம் தரப்படும்னு. இது நான் சொல்வதில் அவங்களுடைய வீடியோ இல்லை, என்ன தனியாக வச்சு அந்த அரசு அதிகாரிகள் நேரடியாக சொல்ல அவங்களுடைய வீடியோவில் பதிந்து இருக்கும். ஆனால் இன்றைய தினம் 9ஆம் தேதி போனா அங்க ஒரு ரெசிப்ட் போட்டிருக்காங்க. இது ஒரு சில காரணங்கள் சொல்லப்படி இந்த 88,000 நான் ஆம் என்று சொல்லியிருக்கேன். என்னுடைய இது அரசு ஒப்பந்ததாரராக இருக்கும் பொழுது நீங்க தேர்தலில் நிற்க கூடாதுன்னெல்லாம் அதுல சொல்லியிருக்காங்க. என்னுடைய கேள்வி, எம்பியா இருந்துட்டு எம்எல்ஏ ஆக நிற்கலாம், எம்எல்ஏ வெற்றி பெற்ற பிறகு தான் சிலவங்க இதாகுவாங்க. அது கோர்ட்டு இது இந்த மாதிரிப்பட்ட விவரங்களை தெளிவாக சொல்லி என்னுடைய அந்த ப்ரைவேல தெளிவாக அதுல சொல்லுது, நீங்க தேர்தல் அரசு ஒப்பந்ததாரா நிக்க கூடாதுன்னு எந்த ஃபைல் சொல்லுது, எந்த இடத்துல சொல்லுது. இது நீங்க அதே மாதிரி அந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். என்ன தேர்தல் மறு விசாரணை பண்ணுனா, இன்னைக்கு நான் ஏன் மடங்கி வரேன், நீங்க 7ஆம் தேதி நான் கேட்ட நேரத்துல எனக்கு நீங்க அதை தெளிவுபடுத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தா அவசர கதியாக அவசர வழக்காக நீதிமன்றத்துக்கு சென்று இருப்பேன். இன்னைக்கு 9ஆம் தேதி உங்களுக்கு ரிஜெக்ட்னு சொல்லி நீங்க அந்த நோட்டீஸ் போர்டில் போட்டது மாதிரி எல்லாம் ஆவணத்தை எல்லாம் தந்திருக்குறீங்க. இந்தியாவுடைய நீதித்துறையை நான் மரியாதை பண்ண அரசு அதிகாரிகளா எந்த பார்வையில வச்சிருக்கோம். இப்போ தூத்துக்குடியில் நடந்த கொலை, அந்த 9 பேர் தீர்ப்பையும் இதுல சுட்டிக்காட்டு. அந்த தீர்ப்பெல்லாம் சரியானது. ஐயா காமராஜை பொறுத்த மட்டும் அவர் இறக்கும் போது எதுவுமே இல்லை, அதனால அவர் சிறந்த ஒரு மனிதனாக இருந்தார். ஆனா ஐயா ஸ்டாலினுடையது 1000 ஆண்டுகளானாலும் பேசப்படும். ஏன்னா 9 பேரை அந்த தூக்கு தண்டனை வாங்கி குடிக்காங்க. இதையும் தாண்டி அங்க பாக்கணும், மைய கட்சியினுடைய கமலஹாசன் அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார். சில வழக்குகளை, இந்த வழக்கை எடுத்து சொல்லுவதற்கு என்ன அங்க ஒரு இது பண்ணியாருன்னா, இந்த கேஸை மூடி மறைப்பதற்காக அந்த கையெழுத்திட்டது இயற்கை மரணம்னு கையெழுத்து போட்டாங்க. அதுதான் இன்னைக்கு கூகுள் இதுல பார்த்தாச்சுன்னா அதிகமாக அது பகிர்ந்து கொள்ளப்படுது. ஏன் இதை சொல்லியேன்னா, இன்னைக்கு தேர்தல் கமிஷன், நான் இன்னைக்கு வெளியில வந்திருக்கேன்னா முழுக்க இந்த தேர்தல் கமிஷன் தான் சொல்லுவேன். இது நான் 7ஆம் தேதி என்ன வழக்குக்கு போயிருப்பேன். இன்னைக்கு நானாகவே சரி நீதிமன்றங்களை சொல்லும், இதை போய் இன்னும் என்ன எதுக்குன்னு சொல்லும். அதனாலதான் நான் இன்னைக்கு நீதிமன்றத்தை அணுகல. பல்வேறு வழக்குகள்ல நான் நீதியை மதுரை ஹைகோர்ட்ல எல்லாம் பெற்றிருக்கேன். அதனாலதான் இந்த நீதியை பற்றி சொல்லுவேன். அடுத்த கட்டமாக உங்களுக்கு இந்த மக்களுக்கு பத்மநாபுரம் தொகுதியில குமரி மாவட்ட மக்களுக்கு ரப்பரை பற்றி நான் சொல்லிட்டேன். இந்த ஒரு பார்வைக்கே கொண்டு போனேன். அதுல மற்ற மகிழ்ச்சியாக தான் இருக்கேன். அதையும் தாண்டி இன்னைக்கு விளாங்கோட்டில் கூட பல்வேறு நண்பர்கள் சொல்லிட்டாங்க, ரப்பருக்காக இந்த மாதிரி வீடியோக்களை போட தொடங்கிட்டாங்க. ஒரு புத்துணர்வு ஏற்பட தொடங்கியாச்சு. இன்னும் அடுத்த கட்டமாக நான் என்னால் என்ன நடந்திருக்கின்றது என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்பி, குலசேகரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 50 மெகாடன் கொள்ளளவு கொண்ட குளிர்பாதன கிட்டங்கி அமைப்பதற்கு பார்வை 1 காணும் அலுவலக கடிதத்தின்படி முதன்மை செயல் ஆணையர் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண்மை வணிகத்துறை சென்னை அவர்களுக்கு திட்ட கருத்துரு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் குலசேகரம் மற்றும் திங்கள் சந்தை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 50 மெகா கொள்ளளவு கொண்ட 2 குளிர்பாதன கிடங்கிகள் அமைப்பதற்கு ஆணையர்
வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சென்னை அவர்களின் மூலமாக அரசுக்கு பரிந்துரை செய்து அனுமதி பெறப்பட்டு விரைவில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு அமைத்து தரப்படும் என்ற விவரம் மனுதாரருக்கு இதன் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. யாரு மனுதாரர்னா எபனேசர், ஆசாரி குடிவலை, சிறுதிகுணம், குலசேகர், கன்னியாகுமரி மாவட்டம். ஏன் இதை சொல்லேன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமலே இன்னைக்கு குலசேகரத்துல இருக்கக்கூடிய குளிர்பான ஏன்னா இது விலை ரொம்ப குறைவா போகும்போது அன்னாசி பழம், இந்த நேந்திரம், இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் கிட்டங்கியில வைக்கணும்னா இதற்குரிய தேவையான கிட்டங்கி ஐஸ் பெட்டியால் தயாரிக்கப்பட்டது வேணும். எனக்கு தெரிந்த தமிழ்ல தான் சொல்லி இதை இன்னைக்கு நான் ஒரு விவசாயியாக இல்லைன்னா ஒப்பந்ததாரராக இந்த மக்கள் பார்ப்பதற்காக சொல்லி குலசேகரத்துல கொண்டு வந்திருக்கேன். இது நீ என்னைக்கு இந்த அரசு கொண்டு வருது தெரியாது. பட் எனக்கு எழுத்துப்பூர்வமாக 3 ஆண்டுகளுக்கு முன் தந்தாங்க. இது சமீபத்துல இப்ப வந்த போஸ்ட், அதனால இதை சொல்லி. எனவே மீண்டும் குமரி மாவட்ட மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி, இந்த மக்களே நாம் தற்பொழுது 250 கோடி தமிழகத்தினுடைய முதல்வர் அறிவித்தார். என்னதுக்கு? சாலைக்கு செல்லு பிடுங்குவதற்கு, அப்படின்னா மீனுக்கு செல்லு பிடுங்குவதற்கு, ஏற்றுமதி செய்வதற்கு. என்னுடைய இளைஞர்கள் துடிப்போடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காமராஜருடைய படை என்பது காமராஜ் அறிமுகப்படுத்திய ரப்பர் மரத்துக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெறுவீங்க. காமராஜருடைய வம்ச வழிதான் சட்டமன்றத்துக்கு போறீங்க. உங்களுடைய உடம்புல உயிர் இருந்தால், ரத்தம் ஓடுதுன்னு சொன்னா, உன்னுடைய இனத்திற்காக, ரப்பர் தொழிற்சாலைக்காக நீ போராடுவாய். இன்னும் தூங்கி கொண்டிருந்தாய் என்று சொன்னால் 2026 தாண்டி 2031 வரமா உன்னுடைய தடம் தெரியாமல் போகும். சாலைக்கு செல்லுரித்தது போதும். உன்னுடைய வம்சங்கள் இங்க இருக்கின்றது. புரட்சி என்பது ஈரான், அமெரிக்கா, அவங்க வெடிகுண்டு ஒருத்தர் தயாரிக்கலாம், இன்னொருத்த அணுக்கதிராக தயாரிக்க. எனவேதான் கேட்டிக்கு போட்டியாக இருக்காங்க. யாரையும் அடிமை ஈஸியாக படுத்த முடியாது. நீ வெடிக்குண்டாக இருந்தா நான் அணுக்கதிராக இருப்பேன்னு தான் இந்த செய்தியை இன்னைக்கு நான் சொன்னேன். என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், காமராஜுடைய அறிமுகப்படுத்திய இந்த ரப்பர் மரத்திற்கு நீங்கள் மீண்டும் ஒரு உயிர் கொடுத்து 150 நாடுகளுக்கு மேல இதை ஏற்றுமதி பண்ணுவதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பார்வைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குமரியிலிருந்து காமராஜருடைய வம்ச வழி வந்தவர்கள் சட்டமன்றத்திற்கு போவீர்கள் என்று சொன்னால் முதல் தீர்மானமாக நீங்க நிறைவேற்றுவீர்கள் என்பதை என் மூலம் உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுகின்றேன். இல்லைன்னா மீண்டும் நீங்க சாலைக்கு செல்லுரிமை கொண்டு இருப்பீங்கன்னா 31 உண்மையிலே உங்களை இன்னைக்கு எல்லாம் செல்லுல ரொம்ப மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு. இதை கூட அறிமுகப்படுத்தியது இந்த செல்லு. இங்க ஐயா மரியாதைக்குரிய ஐயா பெரியவர் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த நோக்கை கொண்டு வந்தது. இந்த கூகுள், இந்த பேஸ்புக், இதெல்லாம் கொண்டது அமெரிக்காக்காரன். எனவேதான் இனி வரக்கூடிய 31 தேர்தலில் நான் உயிரோடு இருந்தால் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.